பிறக்கப்பட்ட காலத்துல ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட எஸ்எல்பியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்ஸ் இன்ஃபினிட்டி வந்து பழைய மாதிரி வர சான்சஸ் வந்து இருக்கா ப்ரோ? முன்னாடிலாம் விளையாடினா சூப்பரான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும், இப்போ விளையாடினா வேர்த்தே இல்லை அப்படிங்கிற அளவில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப்பன் பற்றியும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டெப்பனோட ஷூ ப்ரைஸஸ்லாம் சொல்லணும் அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆகிருக்குது. இது வந்து பேக் டு நார்மல் வர சான்சஸ் வந்து இருக்குதா? இந்த பிளேட்டோன் மூட்டோன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பியர் மார்க்கெட் ட்ரெண்ட்னால மட்டும் தான் அந்த அஃபெக்டே இருக்கா, இல்லை இந்த ட்ரெண்டே வந்து ஃபேட் அவுட் ஆயிருச்சா, அகைன் வந்து பேக் டு நார்மல் வர சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஏன் இது வந்து இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது, இதோட அப்கமிங் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆக்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்டெப்னு இல்லைங்க, எந்த ஒரு என்எஃப்டி கேமிங் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கைஸ், இந்த வீடியோக்குள்ள நம்ம இப்போ வந்து போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்து போகலாம். நான் கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் ஆக்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும், இந்த ஸ்டெப்பனாக இருக்கட்டும் ஃபெயில் ஆன நிலைமையில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு நார்மலான ரியல் வேர்ல்ட் கேம்ஸ்க்கும் இப்போது நம்ம விளையாடக்கூடிய இந்த என்எஃப்டி கேம்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸாக இருக்கணும், எப்படி பேசிக்காக இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதோட ஃப்யூச்சர் எப்படி வந்து இருக்குது, இதில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நார்மலான கேம்ஸ் வந்து எடுத்துப்போமே, அவங்க எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ரொம்ப அப்படியே நான் ட்ராக் பண்ண போகிறதில்ல. ஃப்ரீ ஃபயரோ இல்லை ஏதோ பப்ஜியோ வந்து எடுத்துக்கும் போது அதில் இன்கேம் ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து செலவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து தீட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டவுன்லோட்ஸ் பேஸ் பண்ணி அதை ரெவன்யூ வந்து இருக்கலாம். இப்போது இல்லைனா நம்ம ஒரு எக்ஸ்பாக்ஸோ இல்லை ப்ளே ஸ்டேஷனோ வந்து எடுத்துக்கும் போது இந்த ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் காட் ஆஃப் வார் இது மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இருக்கும்ல, அதில் அந்த டிஸ்க்குக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காசாக இருக்கட்டும், இன்கேம் செலவு பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரெவன்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த என்எஃப்டி பேஸ்டு கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது அவங்களோட ரெவன்யூ வந்து எப்படி இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஆக்ஸ் இன்ஃபினிட்டியே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு கேமிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை மூட்டோன்னு இந்த மாதிரி அதை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இதில் மேக்ஸிமம் 2 டோக்கன் இல்லை 1 டோக்கன் வந்து இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எப்போவுமே வந்து 2 டோக்கன் தான். இந்த ஆக்ஸ் இன்ஃபினிட்டியும் போது ஏஎக்ஸஸும் அப்புறம் எஸ்எல்பியும் வந்து இருக்கும். அப்புறம் ஸ்டெப்பனில் ஜிஎஸ்டி ஜிஎம்டின்னு 2 வந்து இருக்குது. ஒன்று வந்து கவர்னன்ஸ் டோக்கனாகவும், இன்னொன்று வந்து ரிவார்ட் டோக்கன். இது வந்து ஆக்ஸ் இன்ஃபினிட்டியோட ஏஎக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் டோக்கனு, இது வந்து கவர்னன்ஸ் டோக்கன், ஓகேங்களா. அண்ட் ஸ்மூத் லவ் போர்ஷன் அப்படிங்கிற எஸ்எல்பி இது வந்து இன்கேம் டோக்கன். இது வந்து ரிவார்ட் டோக்கனாக தருவாங்க, கேம் விளாட்னா ரிவார்டாக வந்து கிடைக்கும். இது வந்து நார்மலாக அதோட கவர்னன்ஸ் ஓட்டிங்காகலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு ஆக்ஸ் இன்ஃபினிட்டின்னு ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கு இனிஷியலாக ஃபண்டிங் அப்படிங்கிற வந்து கொண்டு போகிறாங்க. அந்த ஃபண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் தான். இப்போ சீட் சேல், ப்ரைவேட் சேல் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு அவங்க இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படிங்கிற வந்து ரைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியரு. இதுக்கப்புறம் அவங்க என்எஃப்டிஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. அந்த என்எஃப்டிஸ் வந்து வாங்கினோன்னா நீங்கள் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஆக்ஸ் இன்ஃபினிட்டி அவங்களோட மார்க்கெட் பிளேஸும் வந்து கொண்டு வருவாங்க. சரி, இப்போ நீங்கள் என்எஃப்டிஸ் வாங்கிடுறீங்க, அதில் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரீ சேல், ப்ரைவேட் சேல் ரவுண்ட்ஸில் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் ரிவார்டாகவும் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் கேம் விளாட்றீங்க, ஆக்ஸ் இன்ஃபினிட்டியில் எஸ்எல்பியாக வந்து வருது. இனிஷியலாக ஃபுல்லாக நிறைய பேர் வந்து விளையாட அதெல்லாம் சர்க்குலேட் ஆகும். இப்போ எஸ்எல்பியோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அப்போ எஸ்எல்பி வந்து தேவைப்படும். அதனால் எஸ்எல்பி ஓரளவுக்கு இனிஷியலாக வந்து நல்லாவே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. இப்போ ஆக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து இருக்குது இந்த ஏஎக்ஸஸ் டோக்கனுக்கு. பட் எஸ்எல்பி வந்து ரிவார்ட் டோக்கன், இதுக்கு வந்து இன்ஃபைனைட் சப்ளை தாங்க. இது வந்து அதாவது இன்ஃபைனைட் சப்ளைனா மின்ட் ஆகிட்டே வந்துருக்கும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து இல்லை, இத்தனை நம்பர் தான் இது இருக்குன்னு வந்து இல்லை, இதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே தான் இந்த ஜிஎஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பனில் அந்த ரிவார்ட் டோக்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனரியாக தான் வந்து இருக்கும். அது வந்து குறிப்பிட்ட நம்பர் சப்ளை அப்படின்னு வந்து இருக்காது, ஓகேங்களா. இப்போ இந்த எஸ்எல்பியை கூட நம்ம மார்க்கெட் கேப் வச்சு உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இதோட டாப் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருந்ததுன்னா 40 சென்ட் வரைக்கும் வந்து இருந்தது. டாப்போட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $1.2 பில்லியன் வந்து இருந்தது, ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும்
$173 million தான் வந்து இருக்குது. அப்போ வந்து 1.2 கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு டவுன் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்காவது மினிமம் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துலேருந்து 6 மடங்கு இது பண்ணால் அந்த மார்க்கெட் கேப் பழைய மாதிரி டாப்பில் இருந்த மார்க்கெட் கேப் வந்துடும். பட் இந்த இடத்துலேருந்து 10 மடங்கு போட்டால் கூட ஆல் டைம் ஹையோட 10 மடங்கு கீழே தான் வந்து இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் நிறையா வந்து இருக்குது அப்படிங்கிறது. இதில் ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஓகேங்களா? பேலன்ஸ் அப்படின்னும் போது நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போது கேம் விளையாட ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போவுமே இது கூட ஒரு பாஞ்சி மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. இன்னுமே வந்து சஸ்டைனபிளாக எந்த விதமான ப்ராஜெக்ட்ஸுமே வந்து வரல. இப்போ நான் ஜெம் ட்ரேட்காக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஜெம் ட்ரேட்லேயுமே இந்த இனிஷியலாக நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இப்போ பியர் மார்க்கெட்டாக வந்து இருக்கனால ஆக்சி இன்ஃபினிட்டியில் ஒரு 2-3 மாதம் ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னா இதில் வந்து ஒரு மேபி ஒரு 30 நாள் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஏர்ன் அப்படிங்கிற பேசிஸில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு வந்து இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்க எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸுமே அவ்வளோதாங்க. இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் கூட வந்து இல்லை. போனால் 2017-18 பீரியடில் இருந்த டாப் ஆல்ட் காயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இன்னமும் அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிருக்காது. எல்லாமே ஒரு ஃபோமோ தான். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. இன்னமும் XRP வந்து $2 கூட தாண்ட வந்து கிடையாது. ஸோ இந்த பேசிஸில் தாங்க ஒர்க் ஆகுது. இது ரொம்ப இன்ஃப்ளேஷனரியாக வந்து இருந்தனால இதோட இது வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ண வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர் இனிஷியலாக கொஞ்சமாக விளையாட வராங்க. அவங்க மத்தியில் ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அவங்க புதுசாக வந்து ஆக்சிஸும் வந்து வாங்குவாங்க. அதனால ஆக்சி ப்ரைஸும் வந்து பில்டப் ஆகிட்டே வந்து இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் நிறைய வால்யூம் வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே என்டராக பீப்புள் வந்து இல்லை. இதுக்கு மேலே வால்யூம் வந்து புதுசாக வந்து இல்லாத அப்போ தான் இதில் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொலாப்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? இதை எந்த அளவுக்கு எப்படி சஸ்டைனபிளாக வந்து வச்சுக்க வந்து பார்ப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, SLP வந்து ரிவார்டாக ஒன் சைடு கொடுத்துட்டே வந்துருக்காங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேஸ் என்கிட்ட 2 ஆக்ஸ் இருக்குது, இன்னொரு ஆக்ஸிக்கு நான் ப்ரீட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆக்ஸ் வந்து கொண்டு வரலாம். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் SLP வந்து நான் வந்து பர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒன் வே ஆஃப் SLP வந்து சப்ளை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஒன் சைடு ரிவார்ட் கொடுத்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு சைடு ரிவார்ட்ஸ் வந்து அதே சமயத்தில் இன்னொரு ஆக்சி நீங்கள் வந்து மின் பண்ணோன்னா அந்த SLP வந்து பர்ன் பண்ணுற அந்த மெக்கானிசமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் ஓரளவுக்கு கொஞ்ச நாள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வந்து இருந்தது. பட் நீங்கள் இன்னொன்று வந்து நோட்டீஸ் பண்ணணும், 2 ஆக்சி வச்சு இன்னொரு ஆக்சி வந்து கொண்டு வராங்க. அதுக்கு SLP வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஸோட சப்ளையும் ஒரு சைடில் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நம்பர் ஆஃப் ஆக்சி NFTs அந்த கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சப்ளை ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அது ஆப்வியஸாக மின்ட் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் ரிவார்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கனால அண்ட் ப்ரீட் பண்ணும்போது இது பர்ன் பண்ணுறது வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லாதனாலையும் அண்ட் ஆல்சோ இன்னொரு விதத்துலேயும் இவங்க வந்து ரெவன்யூ மாடல் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சி வந்து 0.1 ஈத்தருக்கு வந்து விற்கிறேன்னு நினைக்கிறேன்னா அதில் ஒரு 4% 5 to 6% அப்படிங்கிற ராயல்ட்டி ஃபீ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டெவலப்பர்ஸ்க்கே வந்து போயிடும். அது அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, சப்போஸ் SLP பர்ன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கேம் வந்து மெம்மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பொறுத்தும் வந்து இருக்குது. ஸோ இப்படி தாங்க பேசிக்காக வந்து ஒர்க் ஆகும். இவங்க கொடுக்குற ரிவார்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாகும். அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையும் மேட்சப் பண்ணுற வர வைக்கணும். அதுதான் சஸ்டைனபிளாக வந்து இருக்கும். பட் இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுமே அப்படி வந்து நான் சஸ்டைனபிளாக வந்து பார்த்ததில்லை. இப்போ இந்த டெரா லூனா கொலாப்ஸுமே கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு சஸ்டைனபிள் ROI அப்படிங்கிற ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8% மேக்ஸிமம் அவ்வளோதான். அதை தாண்டி டெரா லூனாலாம் 20% வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த GST அப்புறம் ஆக்சி இன்ஃபினிட்டிலியோங்க ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ். இனிஷியலாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சி இன்ஃபினிட்டி மில்லியனர்ஸ் ஆனவங்க, ஆக்சி இன்ஃபினிட்டியான ரிச் ஆனவங்களாம் ஏகப்பட்டவங்க இருப்பாங்க. இதுதான் காரணம். நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்து இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளேஷனே வந்து இந்த கேமில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பேக் டு நார்மல் வர சான்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, SLP பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்து கொண்டு வரணும், இல்லை இந்த SLP வந்து மொத்தமாக எலிமினேட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு புது ரெவன்யூ மாடல் ஜென்ரேட் பண்ணால் தான் உண்டு. மற்றபடி SLP வந்து பெரிய லெவலில் பம்ப் ஆக சான்சஸ் வந்து இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். பட் இன்னொன்று வந்து சான்சஸ் வந்து இருக்குது. மேபி இந்த GMT GST இந்த SLPக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி வந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தாங்க சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா இதுக்கு சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. இது ஆக்சுவலாக ரொம்ப எப்படி சொல்கிறது, பம்ப் அண்ட் மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ நான் ஆக்சி இன்ஃபினிட்டி விளாட்ற பிளேயர்ஸ்கிட்டையுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போலாம் ஒரு நாளைக்கு $20 கூட வந்து வரது இல்லையா. ஒரு காலத்தில் $30-40 ஈஸியாக, $100 ஈஸியாக வந்து வந்துட்டு இருந்தது. அந்த அளவில் தான் இப்போ வந்து இருக்குது கைஸ்.
அண்ட் ஆக்ஸி இன்ஃபினிட்டி டோக்கனாவது நல்லா வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதோட கவர்னன்ஸ் டோக்கன் அந்த கேம் எந்த அளவுக்கு சர்வைவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இதுவுமே வந்து இருக்கும். இது எந்த அளவில் வந்து இருக்கும்னு தெரியல கைஸ். பியர் மார்க்கெட்டில் மொத்தமாக அடித்து காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவாங்க. அண்டு இந்த ஜிஎம்டி ஜிஎஸ்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இதே கணக்கு தான். அதில் நீங்கள் விளாட்றீங்க, இதில் நீங்கள் நடக்கிறீங்க. இப்போவுமே இதுவுமே வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக வந்து இருக்கணும்னா இவங்களும் இவங்களோட ஜிஎஸ்டிக்கு வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மேட்ச் பண்ணணும். பட் இதுலேயுமே அந்த அதே கதை தான். ஸோ இப்படி தான் கைஸ் இது வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகிட்டு வந்துருக்குது. புதுசாக ஏதோ நரேட்டிவ் வருதுன்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவீங்க. இப்போவுமே நான் வந்து சொல்கிறேன், கிரிப்டோவில் வந்து நான் ஏன் அப்போது நீ வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து இந்த ஸ்டெப்பனுக்கு வந்து வீடியோ போட்டேன், ஆக்ஸி இன்ஃபினிட்டிக்கு வீடியோ போட்டேன்னா கிரிப்டோவில் எனக்கு 100% 200% நான் அடித்து வந்து சொல்லுவேன். ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே வந்து விட்டுற போகிறேன் அப்படின்னு இருப்பீங்க. மற்றவங்களாம் டே டு டே சர்வை பேஸ் பண்ணி இருப்பீங்க. கிரிப்டோ பேஸ்டாக வந்து இருக்கும் உங்களோட லைஃப் வந்து. இல்லைனா ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணணும், குயிக் ஃப்ளிப்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ரிச் ஆகணும், அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டோட தான் நிறைய பேர் இருப்பீங்க. அதில் நானும் கண்டிப்பாக வந்து ஒன்று. அப்படி இருக்கும் போது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்க்கோ ஒரு மிட் டேர்ம் ப்ராஃபிட்க்கோ இன்வெஸ்ட் பண்ணது தான் இதெல்லாமே வந்து இதெல்லாம் ஃபேர் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறது வந்து நான் அந்த பர்டிகுலர் வீடியோஸ்லையுமே சொன்னது வந்து உண்டு. ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் கிரிப்டோவில் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது மணி வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவுமே பார்க்க வேணாம். ட்விட்டர் ஃபாலோ பண்ணானா, டெலிகிராம் எதுவுமே வேணாம். பிளைண்டாக கிரிப்டோ பயங்கரமாக பாட்டம் அவுட் ஆகின மாதிரி பெரிய பெரிய மீடியாஸ்லாம் வந்து கிரிப்டோ மோசமாக வந்து இருக்குது. ஒரு 50 60 70% ஃபாலோ அப்பெல்லாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து வரலாம். இப்போ பிட்காயினோ எத்தேரியம் அதை தாண்டி இப்போ பிஎன்பியும் ஒரு பெரிய லெவல் பிளேயர் ஆகிட்டாங்க. எஃப்டிடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணலாம். பிட்காயின் எத்தேரியமில் போட்டாலே எத்தேரியமே இந்த இடத்துலேருந்து ஈஸியாக வந்து அகைன் ஒரு $900 வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலேருந்து அசால்ட்டாக ஒரு 10x வந்து பண்ணிடும். அதனால் நீங்கள் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண வேணாம். பட் நம்ம ப்ராஃபிட் வந்து டே டு டே பண்ணணுன்னா, ஷார்ட் டேர்மில் வந்து பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். எத்தேரியமில் 10x கேப்சர் பண்ணலாம். பட் நீங்கள் இதே வந்து ஒரு ஆக்ஸி இன்ஃபினிட்டியோ இல்லை அப்கமிங் டேஸில் வரக்கூடிய அந்த ட்ரெண்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 100x 200xலாம் கூட வந்து பாசிபிள். அதில் நம்ம கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சொல்லணும் வந்து நினச்சேன் கைஸ். கிரிப்டோ ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் வந்து இருக்கனால நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து வரும், நிறைய அன்சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டபுளாக வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இது வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து புரிஞ்சிருக்கும். இதில் வந்து பெரிய லெவலில் சார்ட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. எஸ்எல்பி நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எஸ்எல்பி எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு. இது எதுவுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணிலாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஒரு அப்சல்யூட் ஷிட் காயின் தான். இது என்ன ஒரு ரிவார்ட் டோக்கன் தான். ஸோ இதோட இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இது வந்து இட் வில் கீப் ஆன் டம்பிங். எந்த அளவுக்கு டம்ப் இருக்குது பாருங்களேன். இதில் எங்கேருந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேறு நான் வந்து சொல்கிறது. இதோட மார்க்கெட் கேப் இன்னும் எவ்வளோ கம்மியாகுதோ, மேபி இப்போது 200 மில்லியன் கீழே இருக்குது. இது ஒரு 50 மில்லியன்லாம் வந்து வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக பம்ப் அண்ட் டம்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. 99% மேலே டம்பே இருக்குங்க. இதில் எங்கேருந்து டெக்னிக் அனாலிசிஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்டியோட ஏஎக்ஸ்எஸ் டோக்கனுமே வந்து அவ்வளோதான். இப்போது ஆல்ரெடி இந்த கேம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இவங்க ஏதாவது ஒரு அப்டேட் வந்து விடுவாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இருக்குது. இது மேபி அடித்து துவச்சி மொத்தமாக முடிச்சிடுறது கூட சான்ஸ் வந்து உண்டு கைஸ். ஸோ இதுதான் சொல்லணும் வந்து நினச்சேன். கைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 5 to 10 இயர்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சில் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ் நான் வந்து பேசணும் வந்து நினச்சேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். என்ன வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்கமிங் டேஸில் வந்து சொல்லுங்கள். See you guys tomorrow with another video. Until then, CKTG signing off from here. Bye bye.